என்னடா குருவி கூட பிளேட்ல வச்சிருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இது காடை முட்டையில பண்ண சேமியா பிரியாணி. அதுவும் நம்ம ஹாஸ்டலர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்காக கெட்டில்லேயே பண்ணது. இந்த பிரியாணியை நான் பண்றதுக்காக டோக்ரோவோட எலக்ட்ரிக் கெட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எலக்ட்ரிக் கெட்டில்ல உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் எக் பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு குட்டி ட்ரேயும் வந்துருது. இந்த எலக்ட்ரிக் கெட்டில்ல கொடுத்துருக்கிற நாப் யூஸ் பண்ணி நீங்க ஆன் ஆஃப் அண்ட் அதோட ஹீட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கெட்டில் ஆன் ஆனதும் இந்த லைட் வந்து இண்டிகேட் ஆகும். இந்த ப்ராடக்ட் Flipkart அண்ட் Amazon ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. வேணும்ன்றவங்க கெட்டில்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் லிங்க் ஷேர் பண்றேன். அண்ட் யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுற ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் காடை முட்டையை பாயில் பண்ணி அதோட ஸ்கின்னை பீல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா கெட்டில்ல எண்ணெய் நெய் ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணி பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிய விட்டு பல்லாரி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை 3 சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளியும் உப்பு சேர்த்து தக்காளி குழையிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டு மசாலாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த கெட்டில் உங்களுக்கு நல்ல சூடாயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே ஆஃப் ஆயிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்ல அகைன் ஆன் ஆயிடும். மசாலா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த காடை முட்டை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட மல்லி இலையும் புதினாவும் சேர்த்துட்டு 1 கப் சேமியாக்கு 1.5 கப் அளவு தேங்காய் பால் இல்லைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு உப்பும் ஆட் பண்ணி கொதிச்சதும் 1 கப் அளவு சேமியாவை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு லிட் போட்டு மூடிடுங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 5 ல இருந்து 10 நிமிஷம் சேமியா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா சம்பவம் ரெடி.